பாதிக்கப்பட்ட மனுஷன்லாம் நானும் ஒருத்தன். என்னோட மனைவி, என்னோட குழந்தைகள், அதாவது பெரிய தவறு பண்ணல, இருந்தாலும் அது இருக்கிறதுனால திருப்பி திருப்பி தப்பு பண்ணுறோம். வீட்டில் இருக்க மனைவிமார்கள் கஷ்டப்படுறாங்க, குழந்தைமார்கள் கஷ்டப்படுறாங்க. இதுக்காக தலைவர் மட்டும் ஏதாவது ஒரு கோரிக்கை மனு எடுத்து இதுக்காக எனக்காக பண்ணணும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் அப்படி கொடுத்த மாதிரி எதுவும் தெரியல. அவங்க அது மாதிரி அதுக்கான முயற்சியிலும் இறங்கலை. இதை நம்ம தொடர்ந்து 4.25 வருடங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் இருக்கிற 6 மாத காலத்தில் அது கொடுக்க முடியுமா, சாத்தியமா என்பது எனக்கு தெரியல. அதுக்கான சாத்தியமாக இது வரைக்கும் நம்ம பார்க்கல. உடனே கட்சியில் வந்து சேர்ந்து உறுப்பினர் ஆகிட்டேன். எங்களோட பிரச்சனை என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட 26 எப்படியும் தலைவர் கட்சி ஆரம்பிக்க போகிறது உறுதி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் 40 வயசுக்கு மேலே உள்ள இளைஞர்களோட சப்போர்ட்டும் அவருக்கு இருக்கும். பட் இருந்தாலும் எங்களோட கோரிக்கை என்னென்னா, அவர் 26க்கு மேலே வந்தால் இந்த ஒயின் ஷாப்பை மூடணும். வேறு ஒன்றும் இல்லை. இதனால் எங்கள் குடும்பங்கள் பாதிக்கப்படுது. நாங்கள் வந்து ஸ்டாலின் ஆட்சியில் வந்து ஒரு 10,000 ஸ்கூல் ஓப்பன் பண்ணி 500 ஸ்கூல் வந்து மூடிட்டாங்க. என்ன ரீசன்னா, ஒரு 5 வயசுக்கு கீழே வந்து ஏஜ் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க அது எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு 500 ஸ்கூல் மூடிட்டாங்க. க்ளோஸ் ஆகிட்டு 500 டாஸ்மாக் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் எங்கள் மனைவிமார்கள்லாம் கஷ்டப்படுறோம். எங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து நாங்கள் இது வந்து விளையாட்டுக்கோ ஒரு பசங்க கட்சி ஆரம்பித்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து அவர் ஒரு தீவிரமான எங்களுக்காக செஞ்சுருக்காருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஒரு செயலாளரோ பொருளாளரோ அப்படிலாம் இல்லை. சாதாரண ஒரு மனுஷன். நான் அவரோட கட்சி எனக்கு பிடிச்சதுனால அதில் நான் சேர்ந்துருக்கேன். உறுப்பினர் கார்டு வாங்கியிருக்கேன். ஆனால் என்னோடய வேண்டுதல் வேறு எதுவுமே அவர் எனக்காக தமிழ்நாட்டுக்கு செய்ய வேணாம். ஏன்னா இதில் பாதிக்கப்பட்ட மனுஷன்லாம் நானும் ஒருத்தன். என்னோட மனைவி, என்னோட குழந்தைகள், அதாவது பெரிய தவறு பண்ணல, இருந்தாலும் அது இருக்கிறதுனால திருப்பி திருப்பி தப்பு பண்ணுறோம். வீட்டில் இருக்க மனைவிமார்கள் கஷ்டப்படுறாங்க, குழந்தைமார்கள் கஷ்டப்படுறாங்க. இதுக்காக தலைவர் மட்டும் ஏதாவது ஒரு கோரிக்கை மனு எடுத்து இதுக்காக எனக்காக பண்ணணும்னு நம்புகிறேன். ஏதாவது செய்வாருன்னு